ஒரு வீட்டுக்குள்ள நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்ற எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா அந்த நம்பிக்கை உடைஞ்சு சிதற போகுது அப்படின்ட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு உண்மை வெளியில வரப்போகுது. விஜய் எடுத்த ஒரு டிசிஷன் அந்த ஒரு ஃபேமிலி டெரிஃபிக் எக்ஸ்ப்ளாய்ஷனா ஆகுற அளவுக்கு மாத்திடுச்சு. ஏப்ரல் 24ஆம் தேதி நடந்த சீரியல் பார்த்தீங்கன்னா வெறும் சீரியல் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு வீட்லயுமே இந்த மாதிரி நடக்கிற ஒரு பிட்டர் ட்ரூத் மாதிரி தான் இருக்குது. என்டையர் ஃபேமிலிக்கு தெரியாம விஜயும் மனோஜும் வீட்டு பத்திரத்தை அடக வச்ச விஷயம் இப்ப டோட்டல் ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போயிடுது. சிந்தாமணியை மலை மாதிரி நம்பிட்டு இருந்த விஜய்க்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீடைலா பார்க்கலாம். 24th ஏப்ரல் அன்னைக்கு சிறகாசி எபிசோட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு ஃபேமிலியோட ஹோப், டிசப்பாயின்மெண்ட், கோவம், ஷாக் எல்லாமே மிக்ஸ் ஆன இமோஷனல் ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் மூவ் ஆச்சு. கதையோட பிகினிங் டென்ஷனா தான் ஸ்டார்ட் ஆகுது. முத்து வீட்டுக்குள்ள வேகமா ஓடி வரான். ஃபேஸே சீரியஸா இருக்குது. அதை பார்த்ததுமே அண்ணாமலை என்னாச்சு அப்படின்னு பதட்டத்தோட கேக்குறாரு. அப்ப முத்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மீனா கத்தியால் குத்தின பர்சனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஆள்கிட்ட கத்தியால் குத்து சொன்னது சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்றான். நான் எல்லா ப்ரூஃபையுமே கண்டுபிடிச்சு போலீஸ்ல கொடுத்துட்டேன். சோ அதே மாதிரி போலீஸ் கூட்டிட்டு போய் அங்க சிந்தாமணி அரெஸ்ட் பண்ண வச்சுட்டேன் அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். முத்து சொன்னது கேட்ட உடனே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகி அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி வந்திருக்காங்க. ஆனா விஜய மட்டும் இதை அக்செப்ட் பண்ணவே முடியல. முத்து சொன்னதை நம்பவே மாட்டேன்றாங்க. அவங்க மனசுல பாத்தீங்கன்னா இன்னுமே சிந்தாமணி மேல ஒரு பிளைண்ட் ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது. அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க, வேற யாராவது பழி போட்டுருப்பாங்க அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணிட்டே வந்திருக்காங்க. அப்போ அண்ணாமலை வாய்ஸ் ரேஸ் பண்ணி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ எப்படிப்பட்டவங்க கூட எல்லாமே சேர்ந்து இருக்கிற பாரு அப்படின்னு சொன்னாலுமே விஜய் அதை கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. வேற யாராவது பண்ணா தப்புக்கு கூட அந்த ஆளு சிந்தாமணி பேரை சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை சிந்தாமணி பண்ணியிருந்தா அவங்க அடிப்பட்ட பாம்பு மாதிரி பழி வாங்காம விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை விஜயை திட்டிட்டு இருக்காரு. என்னதான் அண்ணாமலை சொன்னாலுமே விஜயா ஸ்டபனா டவுட் விட முடியாம இருக்காங்க. அந்த இடத்துல அவங்களோட ஹோப் தான் அவங்களுக்கு பிக்கஸ்ட் வீக்னஸா மாறுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜெயில் சீன் ரொம்ப ஹெவியா இருக்கு. அங்க சிந்தாமணி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பக்கம் காமா உட்கார்ந்துருக்காங்க. அப்போ சிந்தாமணி ஹஸ்பண்டும் வக்கீலும் சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்க போலீஸ் பேசிட்டு இருக்கிற நேரத்துல தான் ரோஹிணி வரா. இது எப்படி நடந்துச்சு, நான் உங்களுக்கு வெளியில கொண்டுட்டு வர வேண்டிய ஏதாவது வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா சிந்தாமணி கூலா ரிஜெக்ட் பண்றாங்க. வேணா, என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, அவர் பாத்துக்குவாரு, நீ வெளியில வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அந்த செகண்டே சிந்தாமணியோட கேரக்டர் இன்னும் டேஞ்சரஸா மாறுது. அடுத்த ட்விஸ்ட் தான் ரியல் ஷாக்கே. கொஞ்ச நேரத்திலே ஒரு ஆள் நான் தான் முத்து குத்த பணம் கொடுத்தேன் அப்படின்னு சரண்டர் ஆயிடுறான். இதனால சிந்தாமணி இன்னசென்ட்டா ரிலீஸ் ஆயிடுறாங்க. வெளியில வந்த உடனே அவங்களோட ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் ஃபயர் தெரியுது. சிந்தாமணி ரோஹிணிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இனி நான் அந்த ஃபேமிலி பழிவாங்க விட மாட்டேன் அப்படின்னு சபதம் போடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நேரா விஜய் வீட்டுக்கு தான் வராங்க. இங்கதான் இமோஷனல் பாம்பே வெடிக்க போகுது. விஜயா சிந்தாமணியை பார்த்ததுமே ஷாக் அண்ட் கன்ஃபியூஷன் வருது. நீ என்ன இங்க வந்திருக்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிந்தாமணி காமா ஸ்மைல் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நான் செய்யாத தப்புக்கு எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், யார் அந்த தப்பு செஞ்சாங்களோ அதே பர்சன் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிட்டாரு, எல்லாமே பிளானா நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் உண்மையை நிரூபிச்சுட்டு வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே டைம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஃபைனான்ஸ் இஷ்யூ ட்விஸ்ட் எல்லாமே வருது. நான் எலெக்ஷன்ல தோத்து போனனால எனக்கு இருந்த மரியாதை எல்லாமே இப்ப போயிடுச்சு. அதனால நான் ஃபைனான்ஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி எனக்கு பணம் கொடுத்தவங்க என்கிட்ட பணத்தை திருப்பி கேட்கறாங்க. அதனாலதான் உங்க வீட்டுக்கு வர வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபைனான்சியர் அங்க வராரு. அவரை பார்த்ததுமே மனோஜும் விஜயும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஃபைனான்சியர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மனோஜும் விஜயும் வீட்டு பத்திரத்தை கொடுத்து பணம் வாங்கின விஷயத்தை எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணிடுறாரு. அந்த செகண்ட் அந்த வீடு ஃபுல்லாவே சைலன்ஸா இருக்கு. என்டையர் ஃபேமிலி ஷாக்கிங்ல இருக்காங்க. அதோட இவங்க ரெண்டு பேருமே எனக்கு 60 லட்சத்துக்கு மேல பணம் தரணும் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை ஷாக்கிங்ல அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுறாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது அவரோட வாய்ஸ் உடஞ்சு போயிடுச்சு. சோ வீட்டு பத்திரத்தை நீங்க தான் சைன் போட்டீங்கன்னு சொல்லி விஜய் என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு ஃபைனான்சியர் விஜய் மாட்டி விட்டுறாரு. இதை கேட்ட அண்ணாமலை செம்ம கோவத்துல இருக்காரு. மனோஜ் பேனிக்க தடுமாறுறான். விஜயோட ஃபேஸ் எல்லாமே பயம் அண்ட் கில்ட்டா இருக்குது. அடுத்து வர சீன் தான் பீக் இமோஷனல் டேமேஜ். ஒரு கட்டத்துல மனோஜை போட்டு அடிச்சு உடனே மனோஜ் என்ன சொல்லிடுறான்னு பாத்தீங்கன்னா, அம்மா சொல்லி தான் நான் சைன் போட்டேன் அப்படின்னு எல்லாத்தையுமே வளரிடுறான். இந்த மாதிரி மனோஜ் சொன்னனால வீட்டையே ரெண்டா உடைச்சிருது. அண்ணாமலை ஷாக்ல அப்படியே நிக்கிறாரு. என்டையர் ஃபேமிலியுமே இப்ப விஜயை பார்த்துட்டு நிக்கிறாங்க. விஜயா ஃபேஸ்ல கில்ட், ஃபியர், ரெக்ரெட் எல்லாமே கலந்து ஒரு சைலன்ஸ் தான் இருக்குது. என்டையர் ஃபேமிலி ஷாக்கிங்ல அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாருமே கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. அண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிட்ரயல் மாதிரி இருக்குது. இப்படிதான் 24th ஏப்ரல் அன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் முடியறதுல ஒரே ஒரு ஃபீலிங்ஸ் தான் இருந்துச்சு. நம்பிக்கை தப்பா இருந்துச்சுன்னா ஃபேமிலி கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்ட்டு. சோ இந்த எபிசோட் மூலமா இது சொல்லியிருக்காங்க. அண்ணாமலைக்கு உண்மை தெரிஞ்ச அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த வீடு ஒரே சைலண்ட் லிட்டில் ஸ்டோம் மாதிரி ஆயிடுச்சு. விஜயா சொன்னது, மனோஜோட கன்ஃபெஷன் எல்லாத்துக்குமே அடுத்தடுத்து அந்த ஃபேமிலியில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஈகரா இருந்துச்சு. அப்போ அண்ணாமலை விஜய் மன்னிப்பாரா, இல்ல ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுமா, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு தோணி இருக்கும் இதை பார்க்கும்போது. சோ இனி நெக்ஸ்ட் எபிசோட்ல இந்த ஃபேமிலியோட விதியை டிசைட் பண்ண போகுதுதான் இந்த சீரியல் பாக்குறவங்க நினைச்சிருப்பாங்க. உடம்பு சரியில்லாதனாலதான் ரெகுலரா நடுவில் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. சோ என்னென்ன வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆயிருக்கணும் அது எல்லாத்தையுமே டெய்லி நைட் 9:30க்கு நான் அப்லோட் பண்ண போறேன். சோ நீங்க எல்லாருமே எனக்கு கொடுத்த சப்போர்ட் தான் என்னோட ஸ்ட்ரென்த். அதனால இந்த டைம்ல என்ன விட்டுறாதீங்க. இந்த இயர்ல இருந்து நான் எந்தெந்த வீடியோஸ் எல்லாமே போடலையோ அந்த எல்லாத்தையும் நான் போட போறேன். சோ அதோட டேட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் சீரியல் மிஸ் பண்ணிருப்பீங்க. சோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.